ஹாய் வெல்கம் டு உமாஷான் உலகம். உங்களுக்கு ஒரு நல்ல பைனாப்பிள் கிடைச்சா இந்த 4 டேஸ்டான டிஷ்ஷஸை பண்ணி பாருங்க. நல்லா பழுத்த ஒரு மீடியம் சைஸ் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். அதோட தோலெல்லாம் கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்வீட் பைனாப்பிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சர்க்கரையும் தண்ணியும் போட்டு ஒரு கம்பி பதத்தில் ஒரு சக்கரை பாகு காய்ச்சிக்கோங்க. நான் அன்ரிஃபைண்ட் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால ப்ரௌனாக இருக்கு. பாகில் பைனாப்பிள் பீசஸை மிக்ஸ் பண்ணி ஆறுனோடனே கண்ணாடி ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் 2-3 நாள் ஊற வச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு ஹெல்தியான பிக்கிளுங்க. ஒரு சுத்தமான ட்ரையான கிளாஸ் ஜாரில் கட் பண்ண பைனாப்பிள், கொஞ்சம் பச்சை மிளகா, உப்பு போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா குலுக்கி ஒரு வாரம் ஃப்ரிட்ஜிலே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். நிறைய உப்பு காரம் எண்ணெய் போட்டு வதக்கி பண்ணுற ஊறுகாயை விட இந்த ஊற வச்ச ஊறுகாய் நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பைனாப்பிள் ரைத்தா. சீரக சம்பாவில் செஞ்ச மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிக்கெல்லாம் இந்த ரைத்தா வேற லெவல் காம்பினேஷனில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு செம்ம ரெஃப்ரெஷிங்கான பைனாப்பிள் சால்சா. இதுவும் 2-3 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம். கிரில்டு மீட்டு, சிப்ஸ், நாச்சோஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு செம்ம காம்பினேஷன்.